என்னடா அவ்வளோ அவசரம்? ஒரு வழியாக ஒரு அழகான ஃபிகரை வண்டியில் எடுத்துட்டு மச்சான். சரண்யாவா? எப்படி ஒத்துக்கிட்டா? இது அதோட அழகான ஃபிகர். இப்போ என் வீட்டில் தான் இருக்குது. உன் வீட்லையா? யாரா அவ? அதாண்ட பிரச்சனையே. அது என் சித்தி மச்சான். சித்தியா? சித்தியை தான் ஃபிகர்னு சொன்னியா? லூசு பயல. 35 வயசுக்கு மேலே இருந்தா அது ஃபிகர் இல்லை, ஆன்டி. டேய், இவங்களுக்கு என்னோட ஒரு வயசு தாண்டா ஜாஸ்தி. எப்படிடா? எங்கள் அம்மா எங்கள் தாத்தாக்கும் பாட்டிக்கும் பிறந்த 4வது குழந்தை. ஆ இவங்க 10வது. அவங்க பிறந்த ஒரு வருஷத்துல நான் பிறந்துட்டேன். உங்க தாத்தா பயங்கரமான ஆள் போல. பாட்டியை மறந்துடாதா, அடிக்கடி மறந்துடும். மறந்துடுமா? புரியலையே. அதை விடு. இப்போ நான் அவங்கள சித்தியாக பார்க்குறதா ஃபிகராக பார்க்குறதா? என்ன கேள்விடா இது? சித்தியா தான் பார்க்கணும். உனக்கு புரியல மச்சான். நான் அவங்கள சித்தியாக பார்க்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியலடா. ஆனால் அப்படி பார்த்து தான் ஆகணும். நீ உங்களை பார்த்து அப்படி பேச மாட்டேன். அடப்பாவி, என்னடா சொல்ற? இப்போ எங்க இருக்காங்க? குளிக்கிறாங்க. குளிக்கிறாங்களா? ராஜ், ஆ ஹாய். அம்மா சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல சொன்னாங்க. சாப்பிட வந்துரு. ஆ நீங்கள் போங்க, நான் பின்னாடியே வரேன். ரெண்டா? ஆ ஆமாம், ஹாய் சொல்கிறேன். ஹாய். குளிக்கலையா? அடப்பாவி. இல்லை நீங்கள் போங்க. டேய் டேய், அது என் சித்திடா. சாரிடா, பார்க்காம இருக்க முடியல. அதே தான். அது என் வீட்டில் 10 நாளைக்கு இருக்க போகுதுடா. நான் எப்படா பார்க்குறது அது? கஷ்டமான பொசிஷன் தான். பெஸ்ட்டு, எதுவும் செய்யாத. ஏய் மச்சான் மச்சான். அப்படி சொல்லடா. நேச்சுரலாக நடக்க விடு. சித்தியாக நடந்துக்கும் போது சித்தியாக பாரு, ஃபிகராக நடந்துக்கும் போது ஃபிகராக பாரு. ஸ்ருதி, பிளேட்லாம் எடுத்து வச்சிருமா. நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. என்ன கேர்ள் ஃப்ரெண்டா? ஃபேஸ்புக். ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? தெரில. தெரியலையா? காலைல ஒரு சண்டை, அப்புறம் பேசிக்கவே இல்லை. ஸோ தெரில. என்ன லவ்வா? தெரில. கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா இல்ல அதுவும் தெரியலையா? ம் கல்யாணம் நிச்சயமாக பண்ணணும். ஆனால் அப்படி எந்த பொண்ணும் என்னை யோசிக்க வச்சதில்லை. ஓ, எப்படி யோசிக்க வைக்கணும் உங்களா? கல்யாணம் பண்ணால் நான் பொறுப்பாக இருப்பேன் அப்படின்னு என்னையே நம்ப வைக்கணும். அப்போ இப்போ நீங்க பொறுப்பா இல்ல? சுத்தமாக இல்லை. சீரியஸ்லி? காலையில் அம்மா சொன்ன மாதிரி வந்து பிக்கப் பண்ணேன். கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டைன்ற தண்ணி தம்மு இந்த மாதிரி கெட்ட பழக்கம் ஒன்றுமே இல்லை. பிளேட்டில் போட்டதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ற. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? அப்படி இல்லை. சும்மா மாஸ்டர் அடி மாதிரி நடந்துக்கணும் இல்லை? ஆமாம்மா, அம்மா சொன்ன பேச்சை கேட்குற, கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாத, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சாப்பாடு வேஸ்ட் பண்ணாத ஒரு ரவுடி. சுத்தமாக பொறுப்பே இல்லை. சரி, ஒத்துக்கிறேன். எனக்கு ஏதோ பொறுப்பு இருக்கு. அப்படி வா வழிக்கே. சரி, இப்போ நீ பொறுப்பானவன்னு நான் உன்னை நம்ப வச்சிட்டேன் இல்லை? ம் அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. என்னடா அவ்வளோ அசிங்கமான விஷயமா? இல்லை, நான் எப்படி உங்களை போய் கல்யாணம்? விடு, நீ ரொம்ப யோசிக்கிற. உன்னை பற்றி தெரியல, ஆனால் எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். ராஜ், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. இந்த பிளேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடுறியா? ஆ ம் ம் சோ கியூட்.
ஸோ கியூட்னு சொன்னாடா. ஸோ கியூட்டா? ஸோ இல்லை, ஆனால் ஸோ சொன்னா. ஸோ கியூட் தானே, கியூட் தானே. தூ மூஞ்சி அப்படி வச்சுக்காத, அசிங்கமாக இருக்குது. ஸோ க்யூட்டா? இதெல்லாம் கேட்குறதுக்கு இப்போ கோயில் மணி மாதிரி இருக்கும், ஆனால் அது சாவு மணி. உனக்கு பொறாமடா, இது கியூட் தான் எனக்கு தெரியும். போடா, பொறாமையா? அவஸ்தைப்பட போறாடா நீ இனிமே. உனக்கே தெரியாம இந்த சோ கியூட்டெல்லாம் வாங்குறதுக்கு இன்னும் என்னென்ன சீன் போட போறியோ. ஹாய். நான் ஹாய் சொன்னேன். ஏன் நான் பார்த்துட்டேன்டா. ரொம்ப தேங்க்ஸ். ஏன்டா புல்லட் ஓட்டுற மாதிரியா நடந்துக்கிற? அது என்ன லாஜிக்கு? புல்லட் ஓட்டுறவெல்லாம் பைல்வானா இருக்கணுமா? ஓட்ட தெரிஞ்சவன் ஓட்டலாம், எனக்கு ஓட்ட தெரியும். அப்போ நான் கூட ஓட்டலாமா? அதுக்கு என்ன, ஓட்ட கற்றுக்கிட்டா ஓட்டலாம். அப்போ கற்றுக்கொடு. நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. ஏன் பொண்ணுங்க புல்லட் ஓட்டினா ஆம்பளைங்களுக்கு என்னவா? வண்டி வெயிட்டு, அதான் சொன்னேன். அதனால இந்த குடத்தை தூக்குனது யாரு? நீங்கள் சொதப்பெல்லாம் தூக்குன நீயே ஓட்டும் போது சூப்பராக தூக்குனா ஓட்டலாம். ஓட்டலாம்ல? ஆ ஓட்டலாம். சோ கியூட். ஃபஸ்ட் டிக்கெட் போடு, கிளாஸ் விடு. ஆ விடுங்க 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 விடுங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை, மெதுவா. இங்க பா. டேய் மேலே சொல்றா, இப்படியே இழிச்சிட்டு உட்காந்தா என்ன அர்த்தம்? எங்கே விட்டேன்? பீச் ரோட்ல 4வது கியர்ல விட்டேன். பீச் ரோடில் 4வது கியரை போட்டு போயின்னு இருக்கும்போது அவன் முன்னாடி நான் பின்னாடி, அங்கே அவன் முடி அப்படியே பறந்து அந்த வாசம் என் மூக்கில் ஏறிச்சு பார். என்ன ஷாம்பு போடுறா தெரியுமா? எனக்கும் தெரியாது, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு மேட்ரு தெரியுமா? தின்னால நான் பைக்கை ரஃப் ஹேண்டில் பண்ணி நின்றுக்கிறேன், அவ்வளோ ஹேண்டில் பண்ணுறா பாரு, சாஃப்டாக ஒரு பாசத்தோட. கற்றுக்கணும். அட போடா, நீ வேற ஓவரா வர்ணிக்கிற, ஏதோ லவ் பண்ற மாதிரி. பாவி, டேய் லவ் பண்றியா? தெரில மச்சான், ஆனால் இந்த மாதிரி எந்த பொண்ணை பற்றி நான் ஃபீல் பண்ணதில்லடா. அப்போ அது லவ் தானே? கேட்கவே கேவலமா இருக்கு. அது உங்க சித்தி. நான் என்ன பண்ணுறது? நான் ஆக்சுவலாக நடக்க விட்டேன், தான் வந்துச்சு. மூஞ்சிலே குத்துவேன். இந்த கன்றாவி காதெல்லாம் நேச்சுரலா நடக்குதா? இது வெறும் அட்ராக்ஷன், காமம். கொச்சையாக பேசாதடா. எங்கள் 2 பேரும் நேரில் பார்த்து இப்படிலாம் பேச மாட்டேன். எங்களுக்குள்ள எவ்வளோ கெமிஸ்ட்ரி இது தெரியுமா? அடி செருப்பால கெமிஸ்ட்ரியா? தூ. பார்க்க டக்கரா இருக்கா,
ஆனால் உன் சித்தியா போயிட்டா. செத்தாலும் உனக்கு கிடைக்க மாட்டான்ற வெறி. இத்தனை காதல்னு சொல்லிட்டு சுத்துறியா? ஏய், இது காதல் இல்லைன்னு முடிவு எடுக்கிறது நாங்கள் 2 பேர் தான். உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சரிப்பா, எனக்கு ரைட்ஸ் இல்லை. இது காதல்னே வச்சுக்கோ. அப்புறம் இப்படியே வாழ்க்கை பூரா கழிச்சிட்டு இருப்பியா? இது ஒன்றும் அமெரிக்கா கிடையாது. கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். இதை பற்றி முடிவெடுக்க நிறைய பேருக்கு ரைட்ஸ் இருக்கு. அப்போ என்ன செய்வ? எங்க போற? இதுக்கு பதில் சொல்லிட்டு போ. அதுக்கப்புறம் போய் காதலிக்கலாம். ஏய், இதுவே நான் பொண்ணா பிறந்து அவ பையனா பிறந்திருந்தா தாய் மாமன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல? ஆம்பளனா லாஜிக் மாறி போயிடுமா? தாய் மாமன் ஒன்று தான், தாய் சித்தி ஒன்று தான். இந்த கல்யாணம் நடக்கும்டா. சவால்.